கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஃபீவர்னால வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிறேன். அதை தாண்டி ஆர்சிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு ஸ்பின்னர் வாண்டடா நான் வரணும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் ரீசன்ட் டைம்ல 3 விதமான ஃபார்மெட்ல செம்மையா கலக்கியும் போட்டிருக்காரு. அந்த ஸ்பின்னர் யாருங்கிறத தமிழில் வச்சே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் என்ன காரணம், இந்த வருஷம் வாய்ப்பு இருக்கா, ஆர்சிபி கண்டிப்பா ஒப்பந்தம் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு டீமுக்கு ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணாங்க அப்படின்னா தாராளமா டெத் ஓவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஓவர்ஸ் கொடுத்து ரொம்ப குரூசியலான பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே திணற வைக்கலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி தான். அதை தாண்டி சேப்பாக்க பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் அதிகமா வச்சிருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆல்மோஸ்ட் நிறைய டைம் வின்னிங் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அப்படின்னாலே ஸ்பின்னர்ஸ் உடைய ஆதிக்கம் நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் காரணம். பட் இருந்தாலும் இந்த பக்கம் பேட்டிங் ட்ராக், நான் சொல்றது ஆர்சிபி மாதிரியான ஒரு டீம். அப்பவும் ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆர்சிபி நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா ஆர்சிபி பார்ட் டைமர்ஸ் வச்சே நல்லா போடுறாங்க அப்படின்னா பியூர் ஸ்பின்னர்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. லைக் ஒரு வில் ஜாக்ஸ் செமையா பண்றாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா மேக்ஸி நல்லா பிரேக் த்ரூ எடுத்து கொடுக்குறாரு. இவங்களே இந்த சீசன் நல்லா பண்ணியிருக்கும் போது என்னதான் ஒரு கரண் சர்மா, ஒரு ஸ்வப்னல் சிங் இவங்க எல்லாமே இருந்தாலும் அவங்களோட இவங்களுடைய அந்த பிரேக் த்ரூ நல்லா இருந்திருக்கு. ஃபாரின் பவுலர்ஸுக்கு அது நல்லா செட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பார்ட் டைமர்ஸ், ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் இவங்களே நல்லா பண்ணும்போது ஃபுல் டைம் ஸ்பின்னர் குவாலிட்டியா ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பா ஒவ்வொரு டீமுமே வச்சிருக்கணும். எல்லா டீம்லயுமே இருக்காங்க அப்படிங்கறத நம்புறேன். ஒரு ராஷித் கானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு இடத்துலயும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு ஓப்பனிங் ஸ்பெல்லும் நீங்க கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஓவரும் கொடுக்கலாம், அதை தாண்டி நீங்க டெத் ஓவர்ஸ்லயும் தாராளமா கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் தான் ஒவ்வொரு டீம்ல இந்த மாதிரி ஆள் இருக்காங்க. தீக்ஷனா பொறுத்த வரைக்கும் நல்லாவே ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஜுரி கன்சர்ன் காரணமா இந்த வருஷம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்ல. ஆனா இந்தியாக்கு அகேன்ஸ்ட் நடந்த மேட்ச்ல நல்லாவே பண்ணாரு அப்படிங்கறதுலயும் மாற்றம் கிடையாது. மிச்சல் சாண்டர் நல்லா பண்ணாருங்க. ஆர்சிபி கூட கடைசி மேட்ச்ல பாத்துருந்தீங்கன்னா தெரியும், திணற அடிச்சாரு. சும்மா ட்ராக் வேற லெவல்ல சப்போர்ட் ஆச்சு. மழை ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமா போட்டு கொடுத்தாரு. இந்த மாதிரி ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் உடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆதிக்கம் அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஆர்சிபிக்கு இவர் வரப்போறாரு அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தான் அதிகமா போயிட்டு இருக்கு. வேற யாரும் இல்லைங்க, ஆடம் ஜாம்பா. ஜாம்பாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், செம்மையான ஒரு ஸ்பின்னர் தான். பட் இருந்தாலும் இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது, நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கல. ஒரு வருஷம் விளையாடுவாரு, ஒரு வருஷம் ரெஸ்ட், ஒரு வருஷம் விளையாடுவாரு, ஒரு வருஷம் ரெஸ்ட், இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. மேக்ஸிமம் டெஸ்ட் மேட்சஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா 2023 ஆஸ்திரேலியாவுக்கு லீடிங் விக்கெட் டேக்கரா அவர் தான் இருந்தாரு. ஓடிஐல செம்மையா பண்ணாருன்னு சொல்லி ஆகணும். அவங்க டிராபி அடிச்சப்போ அதே மாதிரி அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா 2024லயும் அவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்தாரு உலக கோப்பையில. அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. அதை தாண்டி இப்ப போயிட்டு இருக்க 100 டோர்னமெண்ட்லயும் அவர் தான் லீடிங் விக்கெட் டேக்கர். அவங்க டீமுக்கு என்ன மாதிரியான ஸ்பெல்லுங்க, மனுஷன் மேட்சுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரீசென்ட் டைம்ல ஏகப்பட்ட முன்னாள் வீரர்கள் நாங்க ஐபிஎல் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க. ஒரு ஜிம்மி ஆண்டர்சனை பொறுத்த வரைக்கும் T20 ஆடணும், அரௌண்ட் த வேர்ல்ட் இருக்கக்கூடிய எல்லா லீகும் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு ஸ்டீவன் ஸ்மித் கண்டிப்பா ஐபிஎல் இந்த வருஷம் அப்ளை பண்ண போறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயர்ஸ் உள்ள வரும்போது ஆடம் ஜாம்பா ஓப்பனாவே சொல்லிட்டாரு, நான் வரப்போறேன் இந்த வருஷம் ஐபிஎலுக்கு, கண்டிப்பா அப்ளை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல ஆடி இருந்தாரு. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அப்ப அவர் யாருன்னு கூட தெரியாது. விராட் கோலியில அவ்வளவு பெரிய பேட்ஸ்மேனான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி சின்ன பையனா உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டாரு. ஆர்சிபில பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டாரு. இப்பவும் அதான் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா ஆர்சிபிக்கு நான் போறக்கான சான்ஸும் ஹைலி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கட் பண்ணி அப்படியே ஆர்சிபியோட நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்துல அசரங்கா அப்படிங்கிற மாஸ்டர் பீஸ் இருந்தாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு நீங்க 10 கோடி கொடுத்து இதுக்கு முன்னாடி 2 சீசனா வச்சிருந்தீங்க. ஆனா இந்த சீசன் 1 கோடிக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, ஆனா எடுக்கவே இல்லை. ஆனா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். பவுலிங் ஸ்பெல் நல்லா பண்றாரு, ஆல்ரவுண்டரா நல்லா பண்ணாட்டியும் பவுலிங் அப்படிங்கறத நல்லா போட்டிருந்தாரு. மிஸ் பண்ணிட்டாங்க. அசரங்கா மாதிரியான ஒரு ஜெம்மை மிஸ் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். பட் இருந்தாலும் இந்த சீசன் எப்படியும் நல்லா பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுனால மறுபடியும் ஒரு ஃபாரின் ஸ்பின்னருக்கு போவாங்க. 2-3 ஆப்ஷன் இருக்கு. எகைன் அசரங்காக்கே போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ஆடம் ஜாம்பாவை கண்டிப்பா பிக் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 2 ஸ்பின்னர்ஸ்ல யாரெல்லாம் எப்ப வராங்க அப்படிங்கறத சொல்லவே முடியாது. கண்டிப்பா அசரங்கா வந்தாலும் அவங்கள ட்ரை பண்ணுவாங்க. முன்னாடியே ஆடம் ஜாம்பா வந்தாலும் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா சிஎஸ்கே மும்பை இந்த மாதிரியான டீம் கிட்ட இருந்தா அவங்களுக்கு போட்டிகள் இருக்காது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால கட் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் ரொம்ப குரூசியலான போட்டி. டெல்லி கேபிட்டல்ஸ் மற்ற டீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் போராடுவாங்களே தவிர ஆர்சிபிக்கு பெரிய காம்படிஷன்ஸ் கிடையாது. எடுத்தா கண்டிப்பா 4 கோடிக்குள்ள தாராளமா அவர் எடுக்கலாம். 4 கோடி அப்படிங்கிறது அவருக்கு மேக்ஸிமம் தான். அதுக்கு மேல இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாரு அப்படின்னா தாராளமா செட் பண்ணலாம். ஆடம் ஜாம்பாவை ஆர்சிபி கண்டிப்பா பிக் பண்ணுவாங்க அப்படிங்கறதா என்னோட கெஸ் மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவில் அதிக பேர் பேசிட்டு இருக்காங்க. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, ஆர்சிபிக்கும் நீட் இருக்கு. இந்த வருஷம் ஐபிஎல்ல ஆர்சிபி ஜெர்சியில ஒரு பாப்போமா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.